ஆஃப்டர் இன்டர் கோர்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற காமனான 2 கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, சேர்ந்திருந்ததுக்கப்புறம் சீமெனெல்லாம் வந்துட்டு வெளியில் வந்துடுது டாக்டர், அண்ட் சேர்ந்திருந்ததுக்கப்புறம் எவ்வளோ நேரம் நாங்கள் வந்து படுத்திருக்கணும் அப்படின்றது தான். ஆஃப்டர் இன்டர் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம்ஸ் வந்துட்டு சீமனில் தான் இருக்கும். அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட மொட்டிலிட்டி தன்மையால் வேகமாக ஃபாஸ்ட்டாக வந்துட்டு வெஜினாலேருந்து சர்விக்ஸ்குள்ளே அண்ட் யூட்ரஸ்குள்ளே போய் டியூபுக்கு போயிடும். நம்ம ஸ்பெர்ம்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாது. அதை தவிர சீமனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே லிக்விஃபை ஆகி அந்த வாட்டரி டிஸ்சார்ஜ் வந்துட்டு நம்ம கிளான்ஸ்லேருந்து உருவாயிருக்கும். அதெல்லாம் வெளியில் வரதான் செய்யும். இது வந்து நீங்கள் ஒரி பண்ண வேண்டியதில்லை. ஸ்பெர்ம்ஸ் அப்படின்றது அதோட தன்மையால் சீக்கிரமாகவே மூவ் ஆகி உள்ளே போயிடும். ஸோ நம்ம சேர்ந்துருந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு சீமனெல்லாம் வெளியில் வருது அப்படின்றதுக்காக நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். அடுத்து செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு சேர்ந்துருந்ததுக்கப்புறம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் மட்டும் ஹிப்பை வந்து ஒரு பில்லோவால் எலிவேட் பண்ணி கொஞ்சம் நேரம் படுத்திருந்தாலே போதுமானது. அதுக்கப்புறம் நீங்கள் எந்திரிச்சு போய் வந்து வாஷ் பண்ணிக்கலாம்.